இப்பவோ அப்பவோன்னு இழுத்துக்கிட்டு இருக்கிற திமுக கதையை முடிச்சுட்டு நம்ம தான் மேல அனுப்பி வைக்கணும். மக்கள் மேல கருணாநிதிக்கு திடீர்னு என்ன ஒரு பாசம். தமிழ்நாட்டு மக்களுக்கு இலவசமா தன்னையே தருவாரா? இலவசமா என் காரு தர, என் வீடு தர, என் சொத்து தரேன்னு சொன்னா அவர் வள்ளல். தன்னையே தரேன்னு சொன்னா அது கிண்டல். தகர பக்கிட்ட வச்சுக்கிட்டு கூட தண்ணி எடுக்கலாம், ஓட்ட பக்கிட்ட வச்சுக்கிட்டு ஒன்னும் பண்ண முடியாது. அவங்க குடும்ப சண்டையில மதுரை தினகரன்ல 3 பேர் இறந்துட்டாங்க. அவங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க? அண்ணாதுரை குடும்பத்தையே அம்போன்னு விட்டவர் தானே கருணாநிதி. அவர் ஸ்டாலினுக்கு நிறைய செஞ்சாரு, அழகிரிக்கு நிறைய செஞ்சாரு, கனிமொழிக்கு நிறைய செஞ்சாரு, கலாநிதிக்கு செஞ்சாரு, தயாநிதிக்கு செஞ்சாரு, தயாளம்மாளுக்கு செஞ்சாரு, ராசாத்தி அம்மாளுக்கு செஞ்சாரு. தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சாரு கேட்டா என் வீட்டை கூட என் கட்சிக்கு எழுதிட்டேன்னு சொல்லுவாரு. ஆனா கட்சிய குடும்பத்துக்கு எழுதி வச்சுட்டார். இவங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா முதல் கையெழுத்து மது ஒழிப்புக்கு, 2வது கையெழுத்து லோகாயுக்தாக்குன்னு பேசுறாங்க. 2த்துக்கும் எதிராக கையெழுத்து போட்டவங்க தான் இவங்க. இந்த திமுக தேர்தல் அறிக்கையில எனக்கு நிறைய டவுட் இருக்கு. எனக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கே நிறைய டவுட் இருக்கு. பத்திரிகை சுதந்திரத்தை பாதுகாப்பாங்களா? மதுரை தினகரனை தீ வச்சு எரிச்சது யாரு? விவசாயிகளை காப்பாத்துவாங்களா? மீத்தேன் திட்டத்தை கொண்டு வந்தது யாரு? மது ஒழிப்பு கொண்டு வருவாங்களா? குடிங்கடா தம்பின்னு தமிழ்நாட்டுக்கு மதுவை கொண்டு வந்தது யாரு? கச்ச தெய்வம் மீட்பாங்களா? தாரை வார்த்தது யாரு? ஜல்லிக்கட்டு நடத்துவாங்களா? அதுக்கு தடைய கொண்டு வந்தது யாரு? தமிழ் மொழி ஆட்சி மொழி ஆக்குவாங்களா? 5 முறை முதல்வரா இருக்கும் போது தமிழை கண்டுக்காம விட்டது யாரு? நடிகர்கள் பிரச்சாரம் தேவையில்லைன்னா ஸ்டாலின் அவங்க அப்பா பிரச்சாரத்தை நிப்பாட்டி வீட்டுல உட்கார வைக்க சொல்லுங்க. ஏன்னா தமிழ்நாட்டு அரசியல்ல இப்போதைக்கு சிறந்த நடிகர் உங்க அப்பா தான். இந்த ஸ்டாலின் பேசுறார், மைக்க பிடிச்சுக்கிட்டு பாட்டு பாடுறாரு. பொயிலையே பிறந்து பொயிலையே வாழ்றவங்க நம்மள பார்த்து பேசுறாராமா. யார் பேசுறாங்க? பெத்த பொண்ணையே தன் பொண்ணு இல்லைன்னு சொன்னது யாரு? உங்க அப்பாவா எங்க அப்பாவா? அழகிரி ஸ்டாலின் சீக்கிரமா செத்துடுவாருன்னு சொன்னான்னு பொய் சொன்னது யாரு? உங்க அப்பாவா எங்க அப்பாவா? யார்கிட்ட வந்து பொய்ய பத்தி பேசுறீங்க? 2Gல மன்மோகன் சிங்கும் காங்கிரஸ் தான் குற்றவாளிங்கன்னு உங்க ராஜா சொல்றாரு. அது பொய்யா உண்மையா? நமக்கு நாம ஸ்டாலினே சொல்லிருக்காரு, எங்க ஆட்சியில எங்க அமைச்சர்கள் தப்பு பண்ணிருக்காங்க, அதுக்கு ஸ்டாலின் ஆகிய நானும் துணை போயிருக்கேன், இது தப்புதான்னு சொல்லிருக்காரு. அது பொய்யா உண்மையா?